நாம் என்ன பார்க்க போகிறோம்னா டைமென்ஷனல் குவான்டிட்டி ஒன்று, டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. டைமென்ஷன்னா பரிமாணம். அப்படின்னா பரிமாணம்ன்றது தெரியலன்னா அளவுன்னே வச்சுப்போம். அளவுன்னா உங்களுக்கு சிம்பிளாக புரியும். பரிமாணம்ன்றது எக்ஸாக்ட் வேர்டு, கொஞ்சம் திருப்பட்ட அளவு. அப்போது குவான்டிட்டினால ஒரு பொருளோட அளவு, அந்த அளவு ஒரு பொருளோட அளவு டைமென்ஷன், அதனோட அளவுன்னு அர்த்தம். அதாவது பரிணாமம், அதாவது அளவின் பரிணாமம்னு அர்த்தம். அதாவது அளவின் அளவுன்னு உடைச்சிக்கேன். குவான்டிட்டினா அதாவது டைமென்ஷன்னா பரிணாமம் தின் அளவு, குவான்டிட்டினா அளவு, அளவின் பரிணாமம்னு வச்சுக்கலாம். அதாவது இது ஒன்று. ரெண்டாவது டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டிஸ். அப்போ பரிணாமம் இல்லாத ஒரு குவான்டிட்டி, அளவீடுகள், ரைட்டா, அளவுகள் அர்த்தம். குவான்டிட்டினா அளவுகள், பரிணாமம் உள்ள அளவுகள் மேலே உள்ளது டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ்னால் பரிணாமம் உள்ள அளவுகள். அப்படின்னா மீனிங் என்ன? பரிணாமம் உள்ள அளவுன்னா அதில் லென்த் இருக்கும், அல்லது மாஸ் இருக்கும், அல்லது டைம் இருக்கும், அல்லது டெம்பரேச்சர் கெல்வின் இருக்கும், இல்லைன்னா தீட்டான்னு சொல்லலாம், தீட்டான்னு கூட சொல்லலாம், அல்லது ஆம்பியர் இருக்கும், ஏ இருக்கும், இல்லை ஐ இருக்கும். இதெல்லாம் இருந்தால் தான் பரிணாமம் உள்ள அளவுகள். அதை அந்த பிராக்கெட்டுக்குள்ளே போடுவோம், ரைட்டா. அது அளவுகள் பரிணாமம் உள்ள அளவுகள்னு சொல்லுவாங்க. அப்போ டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ்னால் பரிணாமம் உள்ள அளவுகள் அது இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டினா பரிணாமம் அது இல்லாத அளவுகள். இந்த மாதிரி எம்மோ எல்லோ, எம்மும் கிடையாது, எல்லும் கிடையாது, டீயும் கிடையாது, தீட்டாவும் கிடையாது. தீட்டா என்னது? கெல்வின், டெம்பரேச்சர் அளக்கிறது, ரைட்டா. பரிணாமத்தில் டெம்பரேச்சர் அளக்கிறதுக்கு கெல்வின்னு சொல்லலாம், இல்லை தீட்டான்னு சொல்லலாம். அதேமாதிரி கரண்ட் அளப்பதற்கு ஆம்பியர்னு சொல்லலாம், ஏ அல்லது ஐன்னு சொல்லலாம். இதெல்லாம் இல்லாதது, ரைட்டா. பரிணாமம் உள்ள அளவுகள். ரெண்டாவது டைமென்ஷனல் குவான்டிட்டிஸ். ரெண்டாவது பரிணாமம் இல்லாத அளவுகள். ரெண்டாச்சா. அடுத்து மூணாவது பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஹோமோஜெனிட்டி. அப்படின்னா பிரின்சிபிள்ஸ்னால் கொள்கைகள், ஃபார்முலா, லா, சட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எதனோட கொள்கைகள்? அப்புறம் ஹோமோஜெனிட்டி. ஹோமோன்னா ஒரே மாதிரி இருக்கிறது, ரைட்டா. ஹோமோஜெனிட்டிக் அப்படின்னா ஒரே மாதிரியாக இருக்கக்கூடியதற்கு ஒரு கொள்கைகள். அப்படின்னு என்னது? இந்த பரிணாமங்கள் அனைத்தும் ஒரே மாதிரியாக இருக்கும். அது என்ன ஹோமோஜெனிட்டிக்குன்னு பார்ப்போம். ஹோமோஜெனிட்டின்னா இந்த பரிணாமங்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா அதில் எல்லாமே அளவீடுகள் ஒரே மாதிரியாக இருக்கும். அதான் ஹோமோஜெனிட்டி. ஒரே மாதிரியான உள்ள பரிணாமங்களின் போடல, ஒரே மாதிரியாக உள்ள பரிணாமங்களின் கொள்கைகள். அதான் பிரின்சிபல்ஸ்னால் கொள்கைகள். ஹோமோஜெனிட்டிக்குன்னா ஒரே மாதிரியாக இருக்கிறது, ரைட்டா. ஒரே மாதிரியாக இருப்பதற்கான கொள்கைகள். அப்போ மொத்தம் 3. டைமென்ஷனல் குவான்டிட்டி. டைமென்ஷனல் என்னது? பரிணாமம் உள்ள அளவு. ரெண்டாவது டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி, பரிணாமம் இல்லாத அளவு. அப்போ மூணாவது ஒரே மாதிரியான பரிணாமங்களை கொண்ட அளவு, ரைட்டா. அளவு கொள்கைகள். இப்போது நல்லா பாருங்கள். ஆன் த பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன். அப்போ பரிணாமம் ஆக்சுவலி பரிணாமம்னு அளவு, குவான்டிட்டினால அளவு தான். அதனால் உங்களுக்கு ரெண்டையும் ஒரே மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு குழப்படி வாங்க முடியாது. பரிணாமம்னு வச்சுட்டேன், அது ஒரு அளவு தான், ரைட்டா. அதான் அந்த பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன். அப்படின்னா அந்த பேசிஸ்னால் டைமென்ஷனை பரிணாமத்தை வைத்து பார்க்கும்போது, அந்த பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன் பரிணாமத்தை வைத்து பார்க்கும்போது என்னது? வி கேன் கிளாஸிஃபைனா நாம் பிரிக்கிறோம். எதை பிரிக்கிறோம்? பரிணாமத்தை வைத்து பார்க்கும்போது நாம் பிரிக்கிறோம். வி கேன் கிளாஸிஃபை பிரிக்கிறோம். எதை பிரிக்கிறோம்? குவான்டிட்டிஸ், அளவுகளை பிரிக்கிறோம், ரைட்டா. பரிணாமத்தை அடிப்படையாக வைத்து, அந்த பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன்னா பரிணாமத்தை அடிப்படையாக வைத்து, அந்த பேசிஸ் அடிப்படையாக வைத்து நாம் கேன் கிளாஸிஃபைன்னு பிரிக்கிறோம். எதை பிரிக்கிறோம்னா குவான்டிட்டிஸ், அளவுகளை பிரிக்கிறோம். எவ்வாறாக? இன்ட்டு 4 கேட்டகரிஸ், 4 வகைகளாக நாம் பரிமாணத்தை அடிப்படையாக வைத்து அளவுகளை பிரிக்கிறோம். எதை பிரிக்கிறோம்? எதை அடிப்படையாக வச்சு பிரிக்கிறோம்? பரிணாமத்தை பேஸாக வைத்து, அடிப்படையாக வைத்து, அந்த பேசிஸ் ஆஃப் டைமென்ஷன் பரிணாமத்தை அடிப்படையாக வைத்து நாம் பிரிக்கிறோம். எதை பிரிக்கிறோம்? குவான்டிட்டி, அளவுகளை பிரிக்கிறோம் 4ஆக, ரைட்டா. இப்போ என்னென்னு பாருங்கள். டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். அப்படின்னா டைமென்ஷனை பரிணாமம் உள்ள மாற்றம், அதாவது மாறக்கூடியது, பரிணாமத்தோடு சேர்ந்து மாறக்கூடியது, வேரியபிளில் மாறக்கூடியது, ரைட்டா. மாறும் மதிப்புகள், வேரியபிள் வேல்யூஸ். அப்படித்தான் பரிணாமம் இருக்கும், அதுக்கு முன்னாடி உள்ள மதிப்புகளும் மாறும், ரைட்டா. அதான் வேரியபிள்ஸ்னால் மாறக்கூடியது, ரைட்டா.
எது மாறும்? பரிணாமத்தோடு சேர்ந்து அதனோட எமௌண்ட்டு மாறும். எது? அதோட அளவு மாறும். ரைட்டா? பரிணாமம் இருக்கும். டைமென்ஷனல் வேரியபிள். வேரியபிள்னா மாறுவது, மாறக்கூடியது. வேரியபிள் வேல்யூம்பாங்க. மாறும் மதிப்பு. வேரியபிளில் மாறுறது தானே, மாறும் மதிப்பு. அதாவது எது மாறுது? டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். அப்போ டைமென்ஷனல்னா பரிணாமம், அதோடு சேர்ந்து என்னதுக்கு மாறக்கூடியது இருக்குது. பரிணாமம் இருக்கும் அண்டு மாற்றங்களும் இருக்கும். ரைட்டா? பரிணாமத்தில் மாற்றம் இருக்காது, அந்த வேரியபிள்ஸ் மாறும் மதிப்பு பரிணாமத்தின் மதிப்பு மாறும். ரைட்டா? அதான் சொல்கிறேன், பரிணாமம் இருக்கும், சில இதில் பரிணாமமே இருக்காது, மதிப்பு மட்டும்தான் மாறும். ரைட்டா? அதான் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள். ரைட்டா? இப்போ வேரியபிள் இது மாறும். எது மாறும்? பரிணாமம் மாறக்கூடியது. ரைட்டா? பரிணாமம் இருக்கிறது. டைமென்ஷனல் வேரியபிள்ஸ்னால் பரிணாமம் மாறக்கூடியது. ரைட்டா? எப்படி மாறக்கூடியதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா, ஃபிசிக்கல் குவான்டிட்டி இயற்பியல் அளவீடுகள் அப்படின்னா ஒரு பொருளோட அளவை தான் சொல்கிறான். இயற்பியல் அளவீடு. பொருளோட அளவுனா இயற்பியல் அளவீடு இருக்கு இல்லையா? பொருளோட அளவீடு இல்லை, இயற்பியல். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ ஒரு ஏரியா அளக்குறோம். அப்போ லென்த்து, பிரெத்து, ஹைட். லென்த்து, பிரெத்து. அப்போ அளக்கும்போது என்ன செய்கிறோம்? அதை லென்த்துன்னு சொல்கிறோம். லென்த்துன்ற எதில் அளக்குறோம் நாம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லென்த்துன்ற நீளத்தில் அளக்குறோம், எல்லு தான் அளக்குறோம். அதேமாதிரி பிரெத்தை எதில் அளக்குறோம்? நீளத்தில் தான் அளக்குறோம், எல்லு. ஹைட்டை எதில் அளக்குறோம்? நீளத்தில் தான் இருக்கும். அப்போ தூரத்தை அளப்பதற்கு பயன்படுவது நீளம். ரைட்டா? அதே மாதிரி எடையை அளப்பதற்கு பயன்படுவது மாஸ், எம்மு. நேரத்தை அளப்பதற்கு பயன்படுவது டைம். வெப்பநிலையை அளப்பதற்கு பயன்படுவது கெல்வின்னு சொல்லலாம், இல்லை தீட்டான சொல்லலாம். அல்லது உனக்கு ஆம்பியர் கரண்ட்டை அளப்பதற்கு பயன்படுவது ஏ, கேபிட்டல் ஏ, அல்லது ஐ, கேபிட்டல் ஐ. இதெல்லாம் பிராக்கெட்டுக்குள்ளே போடணும், அப்போ தான் தெரியும். இப்போ டைமென்ஷனல் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்னால் இதை தான் சொல்கிறான். நம்ம அந்த அளக்கிறோம் இல்லையா, இந்த அளவீடுகள் எம் எல்லு டீன்னு சொல்கிறோம்ல, அதான் ஃபிசிக்கல் இயற்பியல் அளவீடுகளானது. அது இருக்கிறது. போசஸ் அதற்குள்ளே இருக்குது, இயற்பியல் அளவீடுக்குள்ளே இருக்கிறது. என்ன இருக்கிறது அப்படின்னா டைமென்ஷன்ஸ். அதுக்குள்ளே டைமென்ஷன் இருக்குது. இயற்பியல் அளவீடுக்குள்ளே என்ன இருக்குது? போசஸ் டைமென்ஷன். பரிணாமம் இருக்குது. ஏன்னா இது இருக்குதுன்னு சொல்கிறேன். பரிணாமம் இருக்கும், மாறக்கூடியதாகவும் இருக்கும். பரிணாமம் இல்லைன்னு சொல்ல, மாறுபடக்கூடிய பரிணாமம் உள்ளது. டைமென்ஷனல் வேரியபிள்ஸ், மாறுபடக்கூடிய பரிணாமம் இருக்கிறது. ரைட்டா? பரிணாமங்கள் மாறும். ரைட்டா? அப்போது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இயற்பியல் அளவீடுகள் போசஸ் அது வைத்திருக்கிறது. எதை? டைமென்ஷன்ஸ்னால் பரிணாமங்களை வைத்திருக்கிறது. அது அண்டு மேலும் வேரியபிள் வேல்யூஸ்னால் அதாவது மாறக்கூடிய மதிப்பை வைத்திருக்கிறது. பரிணாமம் இந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டினா இயற்பியல் அளவுகள் அது என்னத்தை வச்சிருக்க? டைமென்ஷனையும் வச்சிருக்கிறது, வேரியபிள் வேல்யூவும் வைத்திருக்கிறது. அப்போ டைமென்ஷன் பரிணாமமும் இருக்கிறது அண்டு மேலும் வேரியபிள் வேரியபிள்னால் மாறக்கூடிய மதிப்பு, மாறும் மதிப்பு. வேரியபிள் மாறும் மதிப்பு, அந்த அதுக்கு பரிணாமத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மதிப்பு மாறும். இப்போ இந்த லென்த்து 4 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டேன். அப்போ 4. அப்போ இன்னும் இப்போ பிரெத்து ஒரு ஏரியாவுக்கு பிரெத்து ஒரு 5. அப்போ என்ன பண்ணுறான்? அது மாறுது இல்லையா? எல்லு லென்த்து ஒரு எல்லு, பிரெத்து ஒரு எல்லு. எல் டு த பவர் ஏரியான்னு போது எல் டு த பவர் 2ன்னு போட்டே இல்லை. அப்போ என்னாச்சு? 4 ஒரு 5 20 ஆச்சு இல்லையா? அப்போ 20 எல்லுன்னு போடுறேன் இல்லை, 20 எல்லுன்னு போடும்போது மாறக்கூடிய மதிப்பு. ரைட்டா? அங்கே பரிணாமம் இருக்குது, மதிப்பும் மாறுது இல்லையா? 4 இருந்தது, 5 இருந்தது, 20 மாறிடுச்சு. ரைட்டா? அதான் பரிணாமம் இருக்கிறது, மதிப்பும் மாறுகிறது. ரைட்டா? அதான் சொல்கிறான் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இயற்பியல் அளவுகள் போசஸ் அது வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது அப்படின்னா டைமென்ஷன், பரிணாமத்தை வைத்திருக்கிறது அண்டு வேரியபிள் வேல்யூ, மாறக்கூடிய மதிப்பையும் வைத்திருக்கு. இந்த 2 வச்சுருக்கணும். ரைட்டா? இஸ் கால்டு, அதைத்தான் நாம் அழைக்கிறோம். எவ்வாறாக? டைமென்ஷனல் வேரியபிள்ஸ். பரிணாமமும் இருக்கிறது, மாறும் மதிப்பும் இருக்கிறது. ரைட்டா? எக்ஸாம்பிள் உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். லென்த், நீளம் மாறும் இல்லையா? நீளம் போக மாறிட்டே தான் போகும். இப்போ 2 சென்டிமீட்டர்ன்றது 2 சென்டிமீட்ரு 2 எல்லுன்னு போடுறேன். 2 எல்லுன்றது அந்த எல்லுக்கு முன்னாடி உள்ளது 2 எல்லு, இல்லை எல் ஸ்கொயர்னு போடுறேன், எல் க்யூப்னு போடுறேன். மாறிக்கு தானே எல் டு எல்லுன்னு போடுறேன், இன்னொன்றுக்கு எல் ஸ்கொயர்னு போடுறேன், இன்னொன்று எல் க்யூப்னு போடுறேன். பரிணாமம் இருக்கிறது, அதுக்கு முன்னாடி உள்ள வேலியும் மாறுகிறது. ரைட்டா? அப்போது லென்த்தில் பரிணாமம் இருக்கிறது, மதிப்பும் மாறுகிறது. அதே மாதிரி வெலாசிட்டின்னு என்னது?
வெலாசிட்டி என்ன சொல்கிறா, லென்த்துக்கு எல், வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு என்னது எல் டிவைடட் பை டி. அப்போ எல்டி மைனஸ் 1 ரைட்டா. பரிணாமம் இருக்கிறது, மதிப்பும் மாறும் ரைட்டா. மூணாவதாக ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டினால் தூரம் தானே. அப்போ எல் பை டி. அப்போ இது எல்டி மைனஸ் 1 தான் ரைட்டா. அப்போ இது ரெண்டுமே இருக்கிறது, மதிப்பும் மாறுகிறது, பரிணாமமும் இருக்கிறது ரைட்டா. ரெண்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு டைமென்ஷன் லெஸ் வேரியபிள். இதில் பரிணாமம் இல்லை. அப்படின்னா இந்த எல்லோ எம்மோ எஸ்ஓ தீட்டாவோ கெல்வினோ ஆம்பியரோ இதெல்லாம் இல்லை. ஆனால் வேரியபிள் மட்டும் இருக்கிறது, மாறும் மதிப்பு மட்டும் இருக்கிறது. அதான் டைமென்ஷன் லெஸ். டைமென்ஷன் இல்லாத மாறும் மதிப்புகள். வேரியபிள்ஸ்னால் வேரியபிள் வேல்யூன்னு சொல்லிக்க, மாறும் வேல்யூன்னா மதிப்பு, மாறும் மதிப்புகள் அப்படின்னா பாரு. இது என்ன பண்ணுங்க, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா இயற்பியல் அளவீடுகள். அதே அது வைத்திருக்கிறது. எதை வச்சிருக்கிறது அப்படின்னா டைமென்ஷன் லெஸ் ரைட்டா. விச் ஹேவ் நோ டைமென்ஷன் அப்படிங்கிறான். அப்போ விச் ஹேவ் ரைட் நோ டைமென்ஷன் இல்லை. என்ன இல்லை இதில் டைமென்ஷன் லெஸ்னால் டைமென்ஷன் இல்லாத மாறும் மதிப்புகள். வேரியபிள்னால் மாறும் மதிப்புகள். அது டைமென்ஷன் உள்ள டைமென்ஷனோடு சேர்ந்து மாறும் மதிப்புகள். இதில் டைமென்ஷன் கிடையாது. இந்த எல்லோ எம்மோ இதெல்லாம் கிடையாது, தீட்டாவோ டீயோ எல்லாம் கிடையாது. அதனால் டைமென்ஷன் இல்லாத மாறும் மதிப்புகள். அப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா இயற்பியல் அளவீடுகள். விச் ஹேவ் அது இருக்கிறது, நோ டைமென்ஷன் லெஸ். இங்கே டைமென்ஷன் கிடையாது, பரிமாணம் கிடையாது, அது அளவு கிடையாது. பட் ஆனால் ஹேவ் வேரியபிள் வேல்யூஸ், மாறும் மதிப்புகள் இருக்கிறது. அதான் டைமென்ஷன்லெஸ் வேரியபிள்ஸ். அப்போ வேரியபிள் வேல்யூன்னு அர்த்தம், மாறும் மதிப்புகள் இருக்கிறது, ஆனால் டைமென்ஷன் இல்லை. இப்படி இருந்ததுன்னா ஆர் கால்ட் என்ன சொல்லுவாங்க, டைமென்ஷன்லெஸ் வேரியபிள். டைமென்ஷன் இல்லாத மாறும் மதிப்புகள் என்று சொல்கிறார்கள். வேரியபிள் வேல்யூ, அதான் மாறும் மதிப்புகள். உதாரணமாக பாருங்கள், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டிக்கு ஏதாவது யூனிட் இருக்கா? இல்லை. எம்மும் இல்லை, எல்லும் இல்லை, டீயும் இல்லை, தீட்டாவும் இல்லை, ஏவும் இல்லை, ஐயும் இல்லை. ஏன் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இது ஒரு ரேஷியோ தான். ரேஷியோவை குறிக்குது. ரேஷியோன்னு விகிதாச்சாரம். விகிதாச்சாரம் என்றது ஒரு பெர்சன்டேஜ் தானே விகிதாச்சாரம். என்ன இப்போ முதல் ரேங்க் எடுக்கிற பொண்ணுக்கும் கடைசி ரேங்க் எடுக்கிற பொண்ணுக்கும் என்ன விகிதாச்சாரம்? அதில் யூனிட் இருக்குமா? ஒன்றுமே இருக்காது. விகிதாச்சாரம் தான் இருக்குது, பெர்சன்டேஜில் தான் இருக்குது. இப்போ என்ன 1:2 3:1 அப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொன்னால் என்னது, ஒரு பொருளோட திடத்தன்மை சாலிட்னஸ் இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணுறது. இப்போ வாட்டரோடது என்னது, வாட்டரோட திடத்தன்மை 1, தண்ணியோடது என்னது 1 தான் சொல்லுவாங்க. 1 கிராம் ஆமான்னு சொல்லுவாங்க. ஒரு 1 கிராம் சென்டிமீட்டர் க்யூபும்பாங்க ரைட்டா. ஒரு சென்டிமீட்டர் க்யூபுக்கு 1 கிராம் இருக்கிறது. என்னது, அதனோட வாட்டரை வச்சு தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஒரு சாலிட்னா திடத்தன்மை. ஒரு பொருளோட திடத்தன்மையை இன்னொரு பொருளோட கம்பேர் பண்ணால் தண்ணியோட திடத்தன்மையை வச்சு தான் கம்பேர் பண்ண. தண்ணியோட 1 கிராம் பெர் சென்டிமீட்டர் க்யூப்னு அர்த்தம். சென்டிமீட்டர் க்யூப் இதுதான் ஒரு தண்ணியோட திடத்தன்மை. இதை வச்சு தான் நம்ம லிக்விடையோ எந்த ஒரு பொருளையும் இந்த தண்ணியை வச்சு தான் நம்ம அதோட சாலிட்னஸ் திடத்தன்மையை கவுண்ட் பண்ணுறது. அதான் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. அப்போது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா ரேஷியோன்னு விகிதாச்சாரம். ரேஷியோ ஆஃப் 2 லிக்யூட் அப்படின்ற 2 லிக்யூடுக்கு நடுவில் உள்ள ரேஷியோ விகிதாச்சாரத்தை தான் இது குறிக்குது ரைட்டா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. அப்போ இது கிடையாது. என்ன கிடையாது உனக்கு, டைமென்ஷன் கிடையாது ரைட்டா. அதேமாதிரி இது என்னது ஸ்ட்ரெயின். இப்போ ஸ்ட்ரெயின் சொல்கிறோம். ஸ்ட்ரெயின்னால தான் ரேஷியோ எதனோட ரேஷியோ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு எதனோட ரேஷியோன்னா, இப்போ ஒரு ரப்பர் எடுத்துக்கிறேன். ரப்பரு 2 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது. அதை நீ இழுக்கிற 5 சென்டிமீட்டருக்கு இழுத்துடுற. அப்போது சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ், அந்த ரப்பர் 2 சென்டிமீட்டர் இருந்தது, அது எவ்வளோ தூரத்துக்கு நீ இழுத்துருக்க, சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ், அது எவ்வளோ தூரம் இழுத்துக்கப்பட்டது பை ஒரிஜினல் டிஸ்டன்ஸ். அந்த ரப்பரோட ஒரிஜினல் தூரம். ரப்பரோட நீளத்தை அளந்துக்கோ, இழுக்கிறதுக்கு முன்னாடி 2 சென்டிமீட்டர், அப்போ ஒரிஜினல் தூரம் கீழே போட்டுக்கோ. அப்போ நீ இழுக்கிற 5 சென்டிமீட்டருக்கு, அப்போ எவ்வளோ தூரம் இழுத்துருக்கே 5 சென்டிமீட்டர், மேலே 5 போட்டுக்கோ. அப்போ 2 டிவைடு பண்ண அது ரேஷியோ தானே வருது. ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் எலாசிட்டி அப்படின்னா நீ இழுத்த தூரம் டிவைடட் பை ஒரிஜினல் டிஸ்டன்ஸ், உண்மையான மதிப்பு.
அப்படின்னும் ரேஷியோ தான் வரும். இதில் எந்த அளவுடு ரேஷியோவுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா? இல்லை. ரைட்டா? அப்போ உதாரணமாக இருந்தது. அடுத்து நெக்ஸ்ட் மூணாவது என்ன போட்டிருக்கான் அப்படின்னா ஸ்ட்ரெயின் முடிஞ்சு அது ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு சொன்ன என்னது? லைட் இருக்கு இல்லையா? வெளிச்சம் ஒரு வேக்கமில் என்னது? ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் ஏ வேக்கம். ஒரு ஸ்பீடு ஒரு வேக்கம், அதாவது காற்று இல்லாத இடத்துல ஒரு லைட்டு வெளிச்சத்தோட வேகமானது அது வந்து ஒரு மீடியா மேலே பட்டு திரும்பி அந்த மீடியாவுக்குள்ளே போக வேகம், அதுதான் சொல்கிறான். அதோட ரேஷியோ. இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இந்த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு இது ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னால் இது ஒரு கண்ணாடி கிளாஸ். இந்த சைடு லைட் இப்படி வருது. ரைட்டா? வருது. இது ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம்னா காற்று இல்லாத இடம். இந்த லைட்டு வெளிச்சம் இந்த கண்ணாடி மேலே பட்டு ஊடுருவி போகுது இல்லையா? கண்ணாடிக்குள்ளே போகிறது இல்லையா? அப்போ அதோட வேகம், வெளியில் அதோட வேகம், கண்ணாடிக்கு வெளியில் வந்த வேகம், கண்ணாடிக்கு உள்ளே போன வேகம் டிவைடட் பை கண்ணாடிக்கு வெளியில் உள்ள வேகம் 10. அப்போ கண்ணாடிக்கு உள்ள வேகம் 5. அப்போ ரேஷியோ என்னது? 2. இதுதான் சொல்கிறான் ரேஷியோ ஆஃப் த லைட், ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்கம். அதுக்கடுத்து அது 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 அந்த கண்ணாடி மேலே பட்டு அதுக்கு மேலே வெளியில் போகிறதோட டிவைடட் பை 2. அந்த வேக்கமில் இருக்கிற லைட்டு ஒரு மீடியா, அந்த கண்ணாடின்ற ஒரு மீடியாவுக்குள்ளே பட்டு அதுக்குள்ளே போகிற தூரம், அதாவது டிவைடட் பை அதுக்குள்ளே போகிற தூரம், ரெண்டையும் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா அது கிடைக்கக்கூடிய ரேஷியோ தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்னு சொல்லுவான். இது என்ன ரேஷியோ? இதுக்கு எதாவது அளவீடு இருக்கா? இருக்காது. அதனால தான் டைமென்ஷன் லெஸ். இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு டைமென்ஷன் வேரியபிள், ரெண்டாவது டைமென்ஷன் லெஸ் வேரியபிள். 2 ஆகிடுச்சா? இந்த மூணாவதாக பார்ப்போம். மூணாவது டைமென்ஷன் லெஸ் வேரியபிள்ஸ். அதுக்கடுத்து டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். மொதல் வேரியபிளை பார்த்தோம். வேரியபிள் 2 இருக்குது. என்ன இருக்குது? டைமென்ஷனல் வேரியபிள், அதுக்கடுத்து டைமென்ஷன் லெஸ் வேரியபிள். இப்போ கான்ஸ்டன்ட்டை பார்க்க போகிறோம். கான்ஸ்டன்ட்டு நிலையானது. இதுலேயே 2 இருக்குது. டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட், அதே மாதிரி கீழே பாருங்கள் டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட். வேரியபிளில் 2 அதை பார்த்துட்டோம். இப்போ டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்னு என்ன, டைமென்ஷன் லெஸ் கான்ஸ்டன்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா ஒரு இயற்பியல் அளவீடுகள், அதான் எல்எம்என்னு சொன்னோம் இல்லையா? இது எல்எம்டி இதெல்லாம் சொன்னோம் இல்லை? இதெல்லாம் ஃபிசிக்கல் அளவீடு. அதாவது ஃபிசிக்கல்னால் இயற்பியல் அளவீடுகள். விச் பொசஸ், அது வைத்திருக்கிறது எதை? டைமென்ஷன். இது டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். அப்போ டைமென்ஷன் இருக்குது, கான்ஸ்டன்ட் நிலையானதும் இருக்கிறது. டைமென்ஷன் அதாவது ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் பொசஸ்னால் அதற்குள்ளே இருக்கிறது. என்ன? டைமென்ஷன் இருக்கிறது, அதாவது பரிமாணம் இருக்கிறது. அண்டு ஹேவ், இன்னொன்றும் இருக்கிறது, ஹேவ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. கான்ஸ்டன்ட்னா நிலையான மதிப்பும் இருக்கிறது. ரைட்டா? அப்போது பாருங்கள், அது வேரியபிள், மாறும் மதிப்பு. ரைட்டா? இது நிலையான மதிப்பு, டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட்டாக பரிணாமம் இருக்கிறது. அது போக கான்ஸ்டன்ட் வேல்யூ, நிலையான மதிப்பும் இருக்கிறது. அதை பார்த்துக்கோங்க. ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் விச் பொசஸ், அது வைத்திருக்கிறது. எதை? டைமென்ஷன்னா பரிணாமத்தையும் வைத்திருக்கிறது. அண்டு ஹேவ், இதையும் வைத்திருக்கிறது. என்ன வச்சு? கான்ஸ்டன்ட் வேல்யூ, நிலையான மதிப்பையும் வைத்திருக்கிறது. 2ஐயும் வச்சிருக்கு. ரைட்டா? ஆர் கால்டு, அப்படி வச்சுருந்ததுன்னா டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட். இதை தான் சொல்லுவாங்க டைமென்ஷனல் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறான்னா, ஆர் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்றான். அப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அது ஒரு நிலையானது, அது மாறக்கூடியது கிடையாது. ரைட்டா? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்ன்றது ஒரு நிலையானது, அது மாறக்கூடியது கிடையாது. ரைட்டா? அது ஒரு நிலையான கான்ஸ்டன்ட். அதேமாரி அதில் என்ன இருக்குது? டைமென்ஷனும் இருக்குது. அப்போ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டோட மதிப்பு என்னது? m-1, m⁻⁻1. ரைட்டா? ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அதேமாதிரி l⁻3, t⁻−2. அப்போ இந்த இருக்கா? m இருக்குது, இந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டில் l இருக்குது, t இருக்குது. ரைட்டா? m⁻−1, l⁻3, t⁻−2. இது என்னது? கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். இதில் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இருக்குது, மாறவும் மாறாது. எப்படி மாறும்? மாறவே மாறாது. இது எவ்வளவு? 6.7 தானே? 6.7 × 10⁻11. ரைட்? அது தானே கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் g. ரைட்டா? ஃபோர்ஸ் ஈக்குவல் டு g m1 × m2 / r². பார்த்துருக்கீங்களா?
நியூட்டன்ஸ் லா இருக்கு இல்லையா, அதில் ஜியோட மதிப்பு தான் இது. ஜி வந்து இது வந்து டைமென்ஷன் இருக்கிறது. இது ரைட்டா? இந்த ஏன் டைமென்ஷன் இருக்குன்னு சொல்கிறேன்னா இதுக்கு இருக்குது பாருங்கள், m⁻⁻1 l⁻3 t-2 ரைட்டா? இது ஏற்கனவே நம்ம இதுக்கு முந்தைய டேபிளில் சொல்லி கொடுத்தோம் இல்லையா? அப்போ இது டைமென்ஷன் இருக்கிறது, நிலையானதாகவும் இருக்கிறது. ஏன்னா அதோட வேல்யூ எவ்வளவு? 6.7 × 10⁻11 ரைட்டா? அப்போது பார்த்துக்கோங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்துக்கோங்க, என்னது இது போட்டால் நான் அடுத்து நெக்ஸ்ட் என்னது? பிளாங்க் கான்ஸ்டன்ட். இப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட்டும் நிலையானது தான் சொல்கிறான். இது பிளாங்க் கான்ஸ்டன்ட் என்ன சொல்லுது? இதில் பார்த்தீங்கன்னா m l⁻2 t⁻⁻1 m இருக்குது.